எல்லாருக்குமே வணக்கம். ஸோ போன வீடியோக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் வைஃபை டாங்கில் வந்து வாங்கியிருந்த அன்பாக்சிங் வீடியோ. அந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது, அந்த வைஃபை டாங்கில் என்ன, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வைஃபை டாங்கில் ஆன் பண்ண உடனே வந்து வைஃபை வந்து ஆன் ஆயிரும். ஸோ அந்த வைஃபையை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலில் வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்றது, அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அடுத்து வந்து அந்த வீடியோக்கு கீழே, முன்னாடி போட்ட வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருந்து. அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ற விதமா வந்து இந்த வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கணும். உங்க லேப்டாப் இல்லைன்னா மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வைஃபை நேம் வந்து coconut_my வைஃபை அந்த மாதிரி கொடுக்கும். MIFI அந்த மாதிரி கொடுத்து சில நேம் பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து வைஃபை கீ வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 1234567890 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணியிருந்தீங்க, அது வந்து அதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் மேனுவல்லையே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஜென்ரல் லிங்க். ஸோ இது ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் அது போட்டு பாருங்க. ஸோ 192.168.43.1 168.43.1 இந்த லிங்க்குக்கு நம்ம போகும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இதில் நான் யூசர் நேம் வந்து என்டர் பண்ணுறேன். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கும் அந்த ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் வீடியோ போக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபோனில் யூஸ் பண்ணும்போது இங்கே நீங்கள் டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி 3 டாட் இருக்கும் ஃபோனில், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று சைனீஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயே வச்சுக்குவோம். அடுத்து வந்து இங்கே சார்ஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வைஃபை டாங்கில் வந்து 30% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ கனெக்டட் டிவைசஸ் அப்படிங்கிறது எத்தனை டிவைசஸ் வந்து இதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சிம் கார்டு வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த இன்செர்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த இன்செர்ட் பண்ணுற சிம்மு வந்து 4Gயில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் SSID அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதான் வந்து வைஃபை இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, அந்த நேமும் அந்த பாஸ்வேர்டும் மாற்றுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செக்யூரிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக்யூரிட்டி போட்டு உங்கள் பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மாறி இருக்கும். ஸோ இப்போ வெளியே போகிறதுக்கு ரிட்டர்னை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அடுத்து இங்கே ஏபிஎன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மொபைலில் நம்ம ஏபிஎன் செட்டிங்ஸ் செட் பண்ணணும்ல, அந்த மாதிரி வந்து இங்கே அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவைப்படாது. ஸோ அடுத்து லாகின் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணும்போது நான் வந்து கதிர் 2003 அப்படின்னு சொல்லிட்டு போடல அந்த யூசர் நேம். அண்ட் இதில் பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேவ் பண்ணிட்டு, அதாவது பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது செட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே போட்டிருக்கக்கூடிய இங்கே டைப் பண்ணிக்கிறது எல்லாம் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே அழிஞ்சிடும், ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட்லேயே போயிடும். ஸோ இதான் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாங்கிளில் வந்து எந்த அட்ரஸ் கனெக்ட் ஆகிருக்கு, மேக் அட்ரஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ், அதாவது இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா எவ்வளோ டேட்டா வந்து இதில் எடுத்திருக்கு, நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் என் சிம் கார்டிலேருந்து அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து இருக்கும். ஸோ இது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட்டையே வந்து ரீசெட் பண்ணுறது. ஸோ இதை ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தோ அதுக்கு அப்படியே போயிடும். ஸோ இது நெட்வொர்க் மோட் அப்படிங்கிறது 4G 3G அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கு. ஸோ அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோகனட் வைஃபை டாங்கிள் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. ஸோ இதான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு SSID அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் இதில், வைஃபை பாஸ்வேர்டை. ஸோ அடுத்து வந்து இங்கே லாகின் அக்கௌண்ட், நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SSIDயும் லாகின் அக்கௌண்ட் தான் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம
உள்ள வரும் இந்த வைஃபை கனெக்ட் பண்ற பாஸ்வேர்டே மறந்துருச்சு, நான் வந்து கனெக்டே பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். பாஸ்வேர்டே மறந்துருச்சு, என்னால் வைஃபை கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோகனட் வைஃபை டாங்கில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட் இண்டிகேட்டர்ஸ் காமிக்கும். என்னோட எல்லோ கலரில் இருக்குது, சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது, 70 கீழே இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இதில் ரீசெட் பட்டன் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை எப்போ ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த கோகனட் வைஃபை டாங்கில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டனை நீங்கள் எகெயின் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வந்து அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன இருந்ததோ அதுக்கு வந்து ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோகனட் வைஃபை டாங்கில் அந்த அன்பாக்சிங் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ஹவ் இஸ் இட் ப்ரோ, எனி ஹீட்டிங் இஷ்யூஸ், ஒர்க் வெல் இன் ரிமோட் ஏரியாஸ், ஆல்சோ கேன் வி ரிசீவ் கால் ஃப்ரம் சிம் வி புட் இன் டாங்கிள். ஸோ கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரும், ஆனால் நம்ம அட்டன்லாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்தாலும் வந்து நம்ம அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம அட்டன் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஸோ ஒர்க் வெல் இன் ரிமோட் ஏரியாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரிமோட் ஏரியாஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் டவுனுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் வந்து அது ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ டவர் இருக்கிற பக்கம் நல்லா ஒர்க் ஆகும். உங்கள் சிம் கார்டை வந்து நீங்கள் ஃபோனில் போட்டிருக்கும் போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சார்ஜ் போகுது, ஃபோன் வந்து போயிடும்னு நினைக்கிறீங்க வைஃபை போட்டிருக்கும் போது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யுது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யுது. ஸோ அது கிளைமேட்டை பொறுத்தும் வந்து நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா அது ஹீட்டாக தான் செய்யுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன், தேங்க்யூ அண்ட் கேன் வி ரிசீவ் ஆர் மேக் எனி கால்ஸ் யூஸிங் ஜியோ சிம் அண்ட் ஜியோ கால் ஆப். ஸோ நெட் கால்ஸ் ஆன்லைனில் வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது பண்ணிக்கலாம். நெட்டில் வந்து எந்த கால் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சிம்மை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதான் உண்மை. ஸோ ஜியோ சிம், ஏர்டெல் சிம், அந்த மாதிரி வந்து வோடஃபோன் சிம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஹீட் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா சார்ஜ் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் இருக்குது. அப்போது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டு அந்த ஹீட் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து சார்ஜ் போடாதீங்க, அதுவும் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹீட்டாக தான் செய்யுது. ஸோ பிசியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போட்டேன். ஓகேவா? உங்களுக்காக தான். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2800 வந்து நான் வாங்கியிருந்தேன் வெளியில் கடையில். ஸோ 3000 வரைக்கும் வருது ரேட்டு. அது நீங்கள் வாங்குற கடையை பொறுத்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேணும். ஓகே ப்ரோ ப்ளீஸ் லிங்க் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் லிங்க் வந்து 192. ஸ்க்ரீனில் வந்து நான் இப்போது டிஸ்பிளே பண்ணுறேன். 192.168.43.1 சம்திங். ஓகேவா? ஸோ சிக்னல் வந்து காமிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இண்டிகேட்டரை வச்சு தான் வந்து காமிக்கும். அந்த லைட் வந்து நீங்கள் ரெட் கலருக்கு போயிடுச்சுன்னா உங்கள் சிம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, 2G கீழே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ மஞ்சள் கலரில் இருந்ததுன்னா அது வந்து 3Gயில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது நான் வந்து ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல போல். ஸோ ஜியோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் வைல் ரோமிங். ஹவு டு சால்வ் திஸ்? ரோமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை தாண்டி போயிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாம தான் போகும். ஏன்னா வந்து அது கனெக்ஷன் வந்து அந்த ஸ்பீடும் வந்து கம்மியாகும். நீங்கள் கிட்ட இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அந்த மாதிரி வெப்சைட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதுக்கான வீடியோ தான் போட்டிருக்கேன் ப்ரோ. எனக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சு, டாங்கில் கனெக்ட் பண்ண முடியல. ஓகே ப்ரோ, இதுக்கும் வீடியோ வந்து நான் போட்டேன். ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்களும் கேட்டிருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு இதுக்கும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் ரிப்ளையும் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸை நான் ரீட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் புரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான், புது வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.